ஒரு மனிதரை எப்படி வாத்தால தாயை பார்க்க முடிஞ்சது? அதாவது கிரே லெக் கூஸ் வந்து முட்டை போட்ட உடனே அந்த முட்டைகளை வந்து எடுத்து இன்குபேட்டர்ல வச்சிருவாரு. அடைச்சிட்டு அந்த தாய் வாத்து இருக்குங்க, அதை வந்து இவரோட கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாய் வாத்தையும் இவரும் அப்படியே பக்கத்துல நின்றுட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. கிட்டத்தட்ட சில மணி நேரம் கழிச்சு அதுக்கு நல்லா தெரிஞ்சு நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல கான்லா லாரன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி நின்று அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த உடனே இவரை பின்தொடர்ந்து அப்படியே வாத்து குஞ்சுகள் எல்லாம் மெல்ல நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் கான்லா லாரன்ஸ் பார்த்துட்டு ஒருவேளை முட்டையிலிருந்து பொறிஞ்சு வரும்போது யார் வந்து அதுக்கு முன்னாடி இருந்து அசைகிறாங்களோ அதை பார்த்துட்டு தான் இந்த வாத்து குஞ்சுகள் வந்து தன்னுடைய தாய் அப்படின்னு முடிவு செய்து போல. இப்போ அந்த இடத்துல அந்த மனிதரை தவிர்த்து வேற எந்த உயிரினம் என்ன பண்ணாலும் அதை வந்து இந்த குட்டி வாத்து ஃபாலோ பண்ணும். கான்லா லாரன்ஸுக்கும் இதே டவுட் இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பாலை வச்சுட்டு அதை வந்து அசைய விட்டாங்க. அப்ப அந்த பாலை வந்து நான் தாயின்னு நினைச்சு வாத்து குஞ்சுகள்லாம் அப்படியே வந்து, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆரம்பிக்கும்னா பயம் வர ஆரம்பிக்கும். தன்னை சுத்தி எது அசைஞ்சாலும் நமக்கு ஆபத்தா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணமும் அந்த வாத்து குஞ்சுகளுக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் வாத்து குஞ்சுகள் வந்து எதிரில் இருக்கிற தாயா நினைக்கும், கொஞ்சம் வாத்து குஞ்சுகள் நினைக்காது. உண்மையான தாய் வாத்து இருக்குல்ல, அதையே காமிச்சா கூட அந்த வாத்துகள் வந்து நம்பாது. எப்படி தாயை வந்து தேர்ந்தெடுக்குது, அதாவது இதுதான் தான் தாய் அப்படின்னு எப்படி முடிவு செய்யுது. ஏற்பட்ட இந்த மஸ்கோவி டக்ஸ் இருக்குல்ல, இது வந்து விவசாயத்துக்கு உதவுது. எப்படி உதவும் அப்படின்னா, இதை போன வீடியோவில் வாத்தோட சுவாரஸ்யமான விஷயம், எல்லா வீடியோலையும் சுவாரஸ்யம் சொல்கிறோமே, இந்த வீடியோவில் என்ன சுவாரஸ்யம் தானே கேட்குறீங்க. அதாவது போன வீடியோவில் ஒரு வாத்தில் பல வாத்துகள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாத்துக்கள் அலாஸ்காலேருந்து எப்படி இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி வருது, இந்தியாவுக்குன்னு இல்லை அங்கேருந்து எப்படி வாத்து ட்ராவல் பண்ணுது பொதுவாகவே பேசுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு வாத்து 10 வாத்து கிடையாது, ஆயிரக்கணக்கான வாத்துக்கள். நம்ம இங்கேருந்து பார்க்கல அது வந்து ஒரு 10 இல்லை ஒரு 12 அப்படிப்பட்டதாக தான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் அது பறவையாகத்தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது உண்மையிலே வாத்து அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் ரிவீல் பண்ணியிருந்தோம். அதுக்கான காரணம் என்ன, அது எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் போன வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருந்தோம்ல, ஒரு வாத்துல பல வாத்து குட்டிகள் அது வந்து ஒரு மனிதரை தாயா பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி, அது ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு மனிதரை எப்படி வாத்தால தாயை பார்க்க முடிஞ்சது? எப்படி பார்க்க முடிஞ்சது அப்படின்ற சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 1930களில் கான்ராட் லாரன்ஸ் அப்படின்ற ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணர். இவர் வந்து விலங்கு நடத்தையியல் நிபுணரும் கூட, அதாவது அனிமல் பிஹேவியர் இருக்குல்ல, அதை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிபுணரும் கூட. அந்த பொசிஷனை வந்து எத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் ஒரு ஜுவாலஜிஸ்ட் அண்ட் எத்தாலஜிஸ்ட். இவர் தான் வந்து ஒரு சில பரிசோதனைகளை வந்து இப்போ தொடங்கினாங்க. என்னன்னா, இந்த வாத்து குஞ்சுகள்லாம் இருக்குல்ல, அது வந்து எப்பவுமே இந்த முட்டையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு வந்து பார்வை தெரிய ஆரம்பிச்சு அது நடக்க ஆரம்பிச்ச உடனே தாய் வாத்து வந்து போற பாதையை அப்படியே பின்தொடர்ந்து போகும். அப்படியே தாய் வந்து தண்ணியில போச்சுன்னா இதுவும் வந்து அப்படியே தண்ணியில போகும். அப்படியே தாய் ஒவ்வொரு விஷயமா கத்து கொடுக்கும். இப்போ தாய்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, தாய் வாத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தண்ணியில போறதுக்கு. இது பிறந்த குழந்தை குட்டி வாத்து கரெக்டா, அந்த குட்டிக்கு எப்படி ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தண்ணியில போறதுக்கு? இல்ல, இதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். வாத்து குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் யாரும் நீச்சல் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேச்சுரலாவே அந்த ஜீன்ல இருக்கு அது எப்படி நீந்தணும்ன்ற அந்த ஒரு விஷயம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கோம். பிறந்த குழந்தைக்கு எப்படி பாலை வந்து உறிஞ்சி குடிக்கணும்னு தெரியும். அதுக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்க இப்படிதான் உரியணும் அப்படின்னு. தாயோட மார்பு பிடிச்சா போதும், அதனால எப்படி பாலை குடிக்கணும்னு தெரியும். அந்த மாதிரி தான் அது வந்து நேச்சுரலா ஜீன்ல இருக்கு. இப்போ வாத்துக்கு நேச்சுரலா வேற என்னென்னலாம் ப்ரோ இருக்கு இது தண்ணியில டிராவல் பண்றத தவிர்த்து? அததான் கண்டுபிடிக்கணும்னு கான்லா லாரன்ஸ் வந்து எப்படி தாயை வந்து தேர்ந்தெடுக்குது, அதாவது இதுதான் தான் தாய் அப்படின்னு எப்படி முடிவு செய்யுது அப்படின்றத இவர் வந்து பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன செஞ்சாருன்னா, இந்த கிரே லெக் கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாத்து இனம் இருக்கு. கிரே லெக் கூஸ் அப்படின்னு சொல்லணும். கீஸ் அப்படின்னா நிறைய அர்த்தம், நிறைய வாத்துகள் சேர்ந்தது. கூஸ் அப்படின்னா சிங்குலர். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த அனாட்டிடே அப்படின்னு சொல்லி ஒரு வாத்து குடும்பம், பெரிய ஃபேமிலி இருக்கு. அதை சார்ந்ததுதான் டக்ஸ் வாத்துகள் இருக்குல்ல, அவைகள்.
அதுக்கப்புறம் இந்த கீஸ், அதுக்கப்புறம் ஸ்வான்ஸ், இதெல்லாம் இந்த 3 இனங்களும் வந்து சேர்ந்தது ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது தான். இப்ப இவர் வச்சு ஆராய்ச்சி செய்யறது வந்து ஃபர்ஸ்ட் கிரே லெக் கீஸ் தான், அதாவது கிரே லெக் கூஸ், அதுக்கு பிறந்த குஞ்சுகளை தான் வந்து இவர் வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அந்த அந்த கீஸ் இருக்குல்ல, அவைகள் வந்து அப்படியே வந்து முட்டையில் இருக்கும் போதே எடுத்துடுறது. அதாவது கிரே லெக் கூஸ் வந்து முட்டை போட்ட உடனே அந்த முட்டைகளை வந்து எடுத்து இன்குபேட்டர்ல வச்சிருவாரு. வச்சுட்டு அது வந்து முட்டை பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சில மணி நேரம் கழிச்சு அதுக்கு நல்லா தெரிஞ்சு நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல கான்ட்லாட் லாரன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி நின்று அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த உடனே இவரை பின்தொடர்ந்து அப்படியே வாத்து குஞ்சுகள் எல்லாம் மெல்ல நடக்க ஆரம்பிக்குது. இத வந்து ஷாக்கிங்கா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. இது எப்படி ஒருவேளை என்ன வந்து தாயா நினைக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் நேரம் தண்ணியில போய் இறங்க, அப்படியே இந்த வாத்து குஞ்சுகளும் போய் தண்ணியில இறங்குச்சு. ஸோ இதெல்லாம் கான்ட்லாட் லாரன்ஸ் பார்த்துட்டு ஒருவேளை முட்டையில இருந்து பொரிஞ்சு வரும்போது யார் வந்து அதுக்கு முன்னாடி இருந்து அசைகிறாங்களோ அதை பார்த்துட்டு தான் இந்த வாத்து குஞ்சுகள் வந்து தன்னுடைய தாய் அப்படின்னு முடிவு செய்து போல. அப்போ அதனுடைய ஜீன்ல எப்படி இருக்கும்னா, நமக்கு முன்னாடி நமக்கு பார்வை தெரியும் போது, நம்மளால நடக்க முடியும் போது, நமக்கு முன்னாடி யார் அசைகிறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய மதர் அப்படின்னு சொல்லி வாத்து குஞ்சுகள் வந்து நேச்சுரலா அதை புரிஞ்சுக்குது. இப்போ அந்த இடத்துல அந்த மனிதரை தவிர்த்து வேற எந்த உயிரினம் என்ன பண்ணாலும் அதை வந்து இந்த குட்டி வாத்து ஃபாலோ பண்ணும். ஏன்னா கான்ட்லாட் லாரன்ஸுக்கும் இதே டவுட் இருந்தது. அதனால அடுத்து இவர் வந்து இன்னும் சில விஷயங்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பாலை வச்சுட்டு அதை வந்து அசைய விட்டாங்க. அப்ப அந்த பாலை வந்து தான் தாயின்னு நினைச்சு வாத்து குஞ்சுகள்லாம் அப்படியே வந்து பின்னாடி பாலை உருட்டி விட்டு இந்த வாத்து குஞ்சுகள் வந்து பின்னாடி நடந்து போச்சு. இது நடந்தது. அதுக்கப்புறம் இதே மாதிரி மெலாடக்ஸ் அப்படின்னு, இது முழுக்க வாத்து இனம் தான். மெலாடக்ஸ் அப்படின்றது அது வந்து வளர்ப்பு வாத்து ஒரு வகையா. ஸோ அந்த வாத்து குஞ்சுகளையும் வந்து இதே மாதிரி இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ அவைகளும் வந்து கான்ட்லாட் லாரன்ஸை வந்து பின்தொடர்ந்தது. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, அந்த மெலாடக்ஸ் இருக்குல்ல, அவைகளினுடைய அந்த டக்லிங்ஸ் குஞ்சுகள் வந்து எடுத்த உடனே வரல. இவர் வந்து வாத்து மாதிரி சத்தம் போட வேண்டி இருந்தது, வாத்து மாதிரி நடக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிச்சு. ஸோ இதை கான்ட்லாட் லாரன்ஸ் வந்து பாத்துறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு 1935க்கு அப்புறம் இதை ஒரு பேப்பரா எழுதி வெளியிடவும் செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் போகுது, 1950கள். இந்த காலகட்டத்துல வந்து எகார்ட் ஹைன்ரிக் ஹெஸ் அப்படின்ற ஜெர்மனியில பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பெரிய விஞ்ஞானி. இவருமே ஒரு எத்தாலஜிஸ்ட் தான். அவர் வந்து இது எவ்வளவு நேரத்துல இது சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதாவது எப்ப இந்த வாத்து குஞ்சுகள் வந்து இது பண்ணுது, தனக்கு முன்னாடி அசைறத வந்து ஒரு தாயா நினைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா 13 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரம். இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன டாக்கா இல்ல செகண்ட் சொன்ன டாக்கா ப்ரோ? இல்ல, ஃபர்ஸ்ட் சொன்னது செகண்ட் சொன்னது மட்டும் இல்லாம நிறைய டக்ஸ் மொத்தமா பொதுவா. ஓகே, ஆமா. சோ அப்படி பண்ணும்போது எக்கார்ட் கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த குஞ்சுகள் வந்து பிறந்து 13ல இருந்து 16 மணி நேரத்துக்குள்ளதான் இது வந்து ரொம்ப பீக்ல இருக்கு, பீக் சென்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து இம்ப்ரிண்டிங் அப்படின்றது. இம்ப்ரிண்டிங் அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ். தனக்கு முன்னாடி எது அசைதோ, தன்னுடைய தாய்மாய் சத்தம் போடுதோ அதுதான் தன்னுடைய தாய் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதை வந்து இவர் 1950களுக்கு அப்புறம் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு முட்டையில இருந்து ஒரு குஞ்சு வெளியே வருதுன்னா 13 மணி நேரம் வரைக்கும் அதனுடைய உடம்பு வந்து மெல்ல காயும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பலம் வந்து எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும், கண்ணு வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சு சுத்தி முத்தி கவனிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி போய் அசைவு கொடுத்தா அது வந்து இந்த மாதிரி நினைச்சுக்குது தான் தாய் அப்படின்னு. இதை வந்து 13 to 16 மணி நேரத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. 16 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 32 மணி நேரம் வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ள எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அது வீக்கா இருக்கும். வீக்கா இருக்கும் மீன்ஸ் வந்து கொஞ்சம் வாத்து குஞ்சுகள் வந்து எதிரில் இருக்கிற தாயா நினைக்கும், கொஞ்சம் வாத்து குஞ்சுகள் நினைக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இம்ப்ரிண்டிங் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல கம்மியாகும் அதை புரிஞ்சுக்கிற விதம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி இது நடக்கும்னா, பிறந்து இந்த குறிப்பிட்ட நேரம் 13 to 16 மணி நேரம் அதனுடைய மனசுல எப்படி தோணும்னா, தனக்கு முன்னாடி யார் அசைகிறாங்களோ அவங்க தான் தன்னுடைய மதர். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆரம்பிக்கும்னா பயம் வர ஆரம்பிக்கும். தன்னை சுத்தி எது அசைஞ்சாலும் நமக்கு ஆபத்தா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணமும் அந்த வாத்து குஞ்சுகளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா ஒரு 48 மணி நேரம்லாம் கழிச்சு
32 மணி நேரம்லாம் கழிச்சு 48 மணி நேரம் இந்த ரேஞ்செலாம் தாண்டியாச்சு அப்படின்னா அந்த வாத்து குஞ்சுகள் வந்து அடுத்து நம்ம முன்னாடி போய் என்ன வந்து நடிச்சாலும் உண்மையிலேயே வாத்துகளை வச்சு அந்த மாதிரி நடக்க வச்சாலும் உண்மையான தாய் வாத்து இருக்குல்ல அதையே காமிச்சா கூட அந்த வாத்துகள் வந்து நம்பாது, இது என்னுடைய தாயின்லாம் நம்பாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாத்து குஞ்சுகள் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இருக்கு அப்படின்னு எக்கார்டேஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா கான்ராட் லாரன்ஸ் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிக்கும் போது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்னன்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த கிரேலக் அது வந்து முட்டை போடுறதுல பாதி முட்டைகளை இவர் இன்குபேட்டர்ல வச்சாங்க. பாதி முட்டைகளை வந்து அந்த வாத்துக்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்ப வந்து இன்குபேட்டர்ல இருந்தது வந்து தாய் வாத்து அடகாக்காம தானா பிறந்தது. இன்னொரு பக்கம் தாய் வாத்து வந்து அந்த வாத்து குஞ்சுகளை வந்து அடகாத்து பெத்துச்சு. இப்ப எல்லா வாத்து குஞ்சுகளையும் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள போட்டு இவர் வந்து அடைச்சிடறாங்க. அடைச்சிட்டு அந்த தாய் வாத்து இருக்காங்க அதை வந்து இவரோட கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாய் வாத்தையும் இவரும் அப்படியே பக்கத்துல நின்றுட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே இப்ப உள்ள ஒரு 8 வாத்து குஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோம். 4 வந்து இன்குபேட்டர்ல வச்சு வளர்த்தது, 4 வந்து வாத்து கிட்டேயே கொடுத்து அடகாக்க வச்சு எடுத்தது. இப்ப அந்த 8ல 4 கரெக்டா வந்து இவர்கிட்ட வந்துச்சு, 4 கரெக்டா அந்த வாத்துக்கிட்ட போயிருச்சு. ஸோ அதை வச்சும் இவர் வந்து தன்னை தான் தாயின்னு நினைச்சிருக்கு இன்குபேட்டர்ல இருந்து வெளியே வந்தது அப்படின்றத கான்ராட் லாரன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது எப்படின்னா அந்த இவர் வந்து இன்குபேட்டர்ல இருந்து வெளியே வந்த வாத்து இருக்கும்னா அதுக்கெல்லாம் ஒரு சாயம் அதை வச்சு அதுதான் கரெக்டா தான் கிட்ட வந்துச்சுன்றதையும் இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி இந்த ஆராய்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து மேலோட்டமா சொன்னது அந்த எக்கார்டேஸ் வந்து மணி நேர கணக்கு இருக்குல்ல அதை வச்சு சொன்னாங்க. ஸோ இப்படிதான் வந்து வாத்துகளுக்கு இந்த இம்ப்ரிண்டிங் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ஒரு நீங்க வீட்டுல வாத்து வளர்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப அதான் கேள்வியாகி இருந்தேன், ஒரு வாத்து குட்டியை நம்ம வளர்த்து அது வாத்து குஞ்சு இல்ல பொதுவா ஒரு வாத்து வளர்த்து அது வந்து முட்டை போடுதுல, அந்த முட்டையை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம இந்த மாதிரி பண்ணா அப்ப அது நம்ம என்ன ஃபாலோ பண்றோம், நம்ம என்ன பண்றோமோ அதான் அந்த முட்டையில இருந்து வர்ற குட்டி ஃபாலோ பண்ணாமா. ஓகே, இதுதான் அடுத்த கேள்வி. ஆமா, இது இப்படி வந்து பண்ணும். ஆனா இதுல எல்லா வாத்து இனங்களையும் இப்படி பண்ணுமானா கிடையாது. இப்ப மரத்துல வாழ்றது மஸ்கோவி டக்ஸ், வுட் டக்ஸ் இதெல்லாம் இப்படி வந்து பண்ணாது. அதே மாதிரி இந்த இன்னும் சில வெவ்வேறு இன வாத்துகளும் பண்ணாது. இந்த தரையில கூடு கட்டும், புதர்ல கூடு கட்டும்ல, அந்த வாத்துகளினுடைய குஞ்சுகள் மட்டும்தான் இப்படி பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த வாத்து குஞ்சுகள் இருக்குல்ல அவைகளுக்கு தான் வந்து ஆபத்து ஜாஸ்தி. ஏன்னா தரையிலேயே கூடு இருக்கிறனால அதுல இருந்து முட்டையில இருந்து வெளியே வந்த உடனே டக்குன்னு தாய் சொல்றத கேட்கணும். தனக்கு முன்னாடி எது அசைதோ அது தாயின்னு நினைச்சிட்டு அது கூட போய் தண்ணிக்குள்ள இறங்குறது, வேட்டையாடுறது இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வாத்தினங்கள்ல இது வந்து இருக்குது. ஸோ இப்ப இன்னொரு இதை விட்டு நம்ம வந்து கடந்து போவோம் வேற ஒரு விஷயம். இப்ப இந்த வாத்துகள்லயே சில சுவாரஸ்யமான விஷயங்கள், மஸ்கோவி டக்ஸ் அப்படின்றது தான் வந்து வாத்தினங்கள்ல ரொம்ப பெருசு. அதை நம்ம பார்த்திருக்கோம். 36ல இருந்து 46 சென்டிமீட்டர் இருக்கும் அது நின்றுச்சுன்னா ஹைட்டு. லென்த் வந்து அதிகபட்சம் 86 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். எடை வந்து அதிகபட்சம் 6.8 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். இப்பேற்பட்ட இந்த மஸ்கோவி டக்ஸ் இருக்குல்ல இது வந்து விவசாயத்துக்கு உதவுது. எப்படி உதவும் அப்படின்னா இதை வந்து வளர்க்குறாங்க. இப்போ வந்து பிரேசில் ஆரம்பிச்சு சீனா, வியட்நாம் அப்படின்னு அடுத்து பிரான்ஸ், இட்டாலி, உலகத்துல பல நாடுகள்ல இதை வந்து வளர்க்குறாங்க. இதை வளர்க்கறனால சில நன்மைகள் இருக்கு. முதல்ல வந்து இதோட கறி இருக்குல்ல, இறைச்சி, அதுல வந்து கொழுப்பு வந்து கம்மியா இருக்கு. இன்னொன்னு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இதுக்கு அவ்வளவு ஈஸியா வந்து எந்த நோயும் வராது. அதனால நோய் வரலனாலே அதனால மனுஷங்களுக்கும் பெருசா நோய் பாதிப்பு வராது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இந்த மஸ்கோவி டக்ஸ் வந்து சத்தம் போடாது. மற்ற டக்ஸ் வந்து குவாக் குவாக்னு சத்தம் போடுதுல, இது வந்து அந்த அளவுக்கு சத்தம் போடாது, அமைதியா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மஸ்கோவி டக்ஸ் வந்து எப்படி இந்த விவசாயத்துக்கு உதவும்னா இந்த அட்டைப்பூச்சி, அதுக்கப்புறம் கொசு, ஈ, அதே மாதிரி பல்லி, எலி அப்படின்னு சொல்லி கண்ணில் பட்டதெல்லாம் இது வந்து சாப்பிடும். ஸோ அதனால இந்த விவசாய நிலம்லாம் இருக்கும், தோட்டம்லாம் வச்சிருந்தா அங்க இந்த மஸ்கோவி டக்ஸை வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா இதை வந்து வளர்க்குறதே அதை இறைச்சிக்காக விற்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா விவசாயத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பூச்சி மருந்து இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அதையும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈவன் இந்தியாவில் கூட இது வந்து வளர்க்கப்படுது. ஆனா மேக்சிமம் இதை வந்து கறிக்காக வளர்க்குறாங்க. ஆனா விவசாயிகள் புரிஞ்சுக்கணும்,
மஸ்கோவிடக்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ நன்மைகள் இருக்கு. ஏன்னா அது வந்து அதோட எண்ணம் எப்படி இருக்கும்னா அது பறந்து வேற எங்கேயுமே போகாது. இதனால சேவல் கோழி எப்படி பறக்க முடியும், அவ்வளவுதான் பறக்க முடியும். பிளஸ் நம்ம சாப்பாடு கொடுத்து பழக்கிட்டோம்னா இதோட எண்ணம் வந்து நம்ம கூட இருக்கிறது இதுக்கு பாதுகாப்பா தோணும். அதனால இந்த வளர்க்கும் போதே ஓடிடும்ல, இந்த முயலெல்லாம் வளர்த்தா ஓடிடும். அந்த மாதிரி மஸ்கோவிடக்ஸ் பண்ணாம நம்ம கூட நல்லா பழகி இது நம்ம கூட இருக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு சத்தமும் போடாதனால மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் சொன்னேன்ல இந்த மஸ்கோவிடக்ஸ் இதோடைய இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள், வாழ்க்கை முறை, அந்த ப்ரீடிங் பிஹேவியர் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்போ இன்னும் வாத்தோட சீரீஸ் முடியல. மஸ்கோவிடக்ஸோட சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்த வீடியோல இருக்கு. இந்த சொன்ன மாதிரி விவசாயிகள் கொஞ்சம் அந்த இதை வந்து இறைச்சிக்கு விற்காம அதை வந்து நம்மளுடைய நண்பன், உங்களுடைய நண்பன், விவசாயிகளுக்கு அவ்வளவு நட்பா இருக்கு, அப்புறையே இதை வந்து இப்படி பண்ணணும். ஆமா, இது இன்னொரு முக்கியமான விஷயம்னா என்ன கிளைமேட்ல வேணாலும் இது வந்து வாழும். இவ்வளவு ஹீட் இருந்தாலும் சரி, கூலிங்கா இருந்தாலும் சரி, இதனால வந்து தாங்க முடியும். இவ்வளவு இதை நம்ம கஷ்டப்பட்டு பாத்துக்கணும் அப்படின்றதே கிடையாது. இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு சொபஸ்டிகேட்டடா ஒரு வாத்து இருக்குன்னா அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். வேண்டாம், இறைச்சியை பயன்படுத்த வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி யாராச்சும் விவசாயிகள் இந்த வாத்தை வளர்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இந்த வாத்தோட சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.